ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் 2021 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை 50,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷியோமியோட 13 ப்ரோ அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்பெக்கில் வந்து லான்ச் பண்ண ரேட் என்ன தெரியுமா? 70,000 ரூபா. 70,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பெக் வைஸ் நம்ம பேப்பரில் பார்க்கும் போது ஒத்து மாதிரி தெரியும். ஆனால் 70,000 ரூபா கொடுத்து ஒரு ஷியோமியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கும் போது தான் உள்ளுக்குள்ளே மனசு வேணான்னு சொல்லும். ஸோ அதனாலே நம்ம தவிர்த்துருவோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 50,000 ரூபா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரிவ்யூக்கு சென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம O2 True மொபைல்ஸ் நிர்மலா நான் சென்ட் பண்ணாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 34,000மோ 35,000மோ சம்திங் அந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ. இப்போ பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் நான் முன்னாடியே வெரிஃபை பண்ணிட்டேன். பாக்ஸில் உள்ள IME நம்பரும் ஃபோனில் உள்ள IME நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபோனில் ஒரு சின்ன ஸ்க்ராட்சோ எதுவுமே கிடையாது. நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவங்க ரிவ்யூக்கு அனுப்புவாங்க. இதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் அக்கு வேறு ஆணி வேறு சொல்ல போகிறோம். நம்ம ஒன்றும் பிராண்ட் அனுப்புகிற ரிவ்யூ யூனிட் மாதிரி ஃபேக்காக இது இருக்குது அது இருக்குது ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. அந்த அண்ணா அனுப்புகிறாங்க, நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு நம்ம வீடியோ போடுறதுக்காண்டி வாங்குகிறோம். ஸோ அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ பாக்ஸில் உள்ள IME நம்பரும் இதில் உள்ள IME நம்பரும் செக் பண்ணிட்டேன். ஃபோன் வந்து புதுசாக இருக்குது. சார்ஜரில் அந்த உள்ள TPU கேஸ் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா TPU கேஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மஞ்சன்னு ஆயிருக்கும். புதுசாக தான் இருந்துச்சு. நான் தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன வருதுன்னு சொல்லிடுறேன். ஒரு 120 வாட்ஸுக்கான ஒரு சார்ஜர் பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி கேபிள். இன்னொரு விஷயம் என்னென்னா அடாப்டர் 3.5mm டு டைப் சி போர்ட்டுக்கான ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டர் வந்து இப்போ யாராச்சும் வயர்டு ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி கிடையாது. பட் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா மைக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய OnePlus 70 இந்த மாதிரி அடாப்டர் போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லோக்கல் அடாப்டர் வாங்கினா எல்லா பிராண்டுக்கும் எடுக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் OnePlus வச்சுக்கினாலும் OnePlusோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு அந்த அடாப்டர் வாங்கினேன். ஸோ இப்போ Xiaomi ஃபோன் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு அடாப்டர் வாங்கணும்னா இதுக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி அவனோட வெப்சைட்டில் ஒரிஜினல் வாங்கினா தான் சம்டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி செக் பண்ணி ஒரு 200 250 ரூபாய்க்கு வாங்கணும். அது எத்தனை நாள் உழைக்கும்னு தெரியாது. ஸோ இவங்க டப்பாலே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். அது போக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் உள்ள எல்லா அசசரிஸுமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, ரீடிங் மெட்டீரியலு, சிம் எஜெக்டிங் டூலு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் டெடிக்கேட்டடாக ஷார்ட்ஸில் வந்து போகிறேன். இதிலே போட்டால் ரொம்ப லாங்காக போயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோன்றது போட்டிருப்பேன். ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ரிவ்யூ அப்புறம் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ வந்து போடுறேன். கேமிங் ரிவ்யூ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் பூட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா Android 13 MIUI 14க்கான அப்டேட்டுன்றது கேட்டுச்சு. அது வந்து கொடுத்துட்டேன். ரீபூட் ஆகிட்டுருக்கு. முடிஞ்சா ஓடிக்கிட்டு இருக்கு அப்டேட்டு. MIUI 14 Android 13க்கான அப்டேட் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இருங்க பிரைட்னஸை குறைச்சி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியுதா? டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ 4.5 GB பார்த்திங்கன்னா அப்டேட்டுன்றது கொடுத்துருக்கேன். இது முடிஞ்சோடனே MIUI 14 ஃபீச்சர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோவும் பார்த்திங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் போகிறேன். ஓகே நண்பா. ஓகே, ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது இப்போ வர ஷியோமியோட 13லாம் பார்த்திங்கன்னா 13 லைட்டு 13 ப்ரோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சதுரமாக மாற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா பம்ப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அது நடுவில் பார்த்திங்கன்னா 3 சர்க்கிள் இருக்கும். 3மே பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. உங்களுக்கு வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா கிளாஸு, சைடில் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸோட விக்டஸ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். டிஸ்பிளே ஸ்பெக்கு சொல்லிடுறேன். 6.74 இன்ச்சுக்கான 10 பிட் AMOLED டிஸ்பிளே. LTPO சப்போர்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது 1 Hz to 120 Hz வரைக்கும் சீனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. Quad HD+ ரெசல்யூஷன். அதாவது உள்ளே போய் செட்டிங்ஸில் நீங்கள் ஃபுல் HD ப்ளஸ்ஸாகவும் இல்லை Quad HD+ ரெசல்யூஷனாகவும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்டை 60 Hz 90 Hz
120 ஹெர்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவலாக மாற்றிக்கலாம், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காகவும் விட்டுருக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா சீனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா மாறிக்கிறோம். HDR10+ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. டால்பி விஷனோட சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓவராலாக நான் கடந்த ஒரு 2 நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பங்கம் பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் பர் இன்ச்சு பார்த்தீங்கன்னா 521 ppi. ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்குது. கொஞ்சம் கர்வியாக இருக்குது, ரொம்ப கர்வ்னு சொல்ல மாட்டேன். சாம்சங்கோட அந்த கேலக்ஸி சீரிஸ் அளவுக்கு சைடுலேருந்து பார்த்தாலும் அந்த டிஸ்பிளே தெரியும். பட் கர்வ் டிஸ்பிளே தான், உங்களுக்கு லைட்டாக கர்வ் ஆகும், கையில் பிடிக்கும் போது கர்வ் டிஸ்பிளேன்ற ஃபீல் ஆகும். ஆனால் ரொம்ப கர்வியாக இல்லை. இப்போ மூவிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கும்போது அங்கிட்டு ஓவர் பெண்ட் ஆகிற மாதிரி இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ இது பார்க்குற வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது. கர்வ் டிஸ்பிளே ஆனால் கர்வ் இல்லை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் நல்ல ஒரு டிஸ்பிளே நண்பா. டிஸ்பிளேல நான் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். அடுத்தபடி பின்னாடி உள்ள கேமராவுக்கு வருவோம். பின்னாடி 3 கேமரா தெரியுதா? 3மே 50 மெகாபிக்சல். பிரைமரி 50, இதுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செகண்டரி அல்ட்ரா வைடும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல். தேர்டாக உள்ள டெலிஃபோட்டோ லென்ஸுமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல். இது வந்து 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமிங்கில் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த நிலா வந்து ஃபோட்டோ எடுக்கிறது இப்போ வந்து ட்ரெண்டாக இருக்குது. காரணம் சாம்சங் பைபிளே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா சூப்பர் மூன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதிகபட்சமாக 20x, அதாவது 20x வரைக்கும் ஜூமிங்கில் போயிட்டு நிலாவை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், 2 ஈக்குவலாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இவங்க ஏஐ மூலியமாக நிலாவை பார்த்தோன்னே எப்படி சில பேர் இந்த ஆன்லைனில் கூட போயிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி சாம்சங் வந்து ஏமாத்துறாங்க, சும்மா மானிட்டரில் ஒரு பிளர்ரான மூணை காமிச்சா கூட அது தெளிவான ஒரு இமேஜ் வந்து கொடுக்குது அப்படின்னு. ஸோ ஏஐ தான் பார்த்திங்கன்னா இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை போட்டால் கூட நம்ம என்ன டெக்ஸ்ட்டில் சொல்லியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜை ரெடி பண்ணி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாம் சகஜம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி இவங்க வந்து நிலாவை வந்து அந்த சூப்பர் மூன் ஆப்ஷனில் மோடில் போயிட்டு நீங்கள் நிலாவை கரெக்டாக 20x போய் லாக் பண்ணி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா தெளிவான ஒரு மூன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நல்லா தான் இருக்குது. நான் அந்த கேமரா ரிவ்யூவில் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். மற்றபடி இதில் வந்து 4K 60 fps வீடியோ எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 10Kல 8Kல 24 fps வரைக்கும் உங்களால் வீடியோன்ற ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் 24 fpsல வீடியோ எடுத்தாலே நமக்கு கொஞ்சம் அங்கே ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். 8Kல வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங் ஆப்லேயும் போட முடியாது, சிஸ்டமில் ஏற்றினாலும் ப்ளே பண்ண முடியாது. அப்படியே சிஸ்டம் வேணும்னா உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிகரேஷனில் ஒரு சிஸ்டம்ன்றது வேணும். ஸோ 8Kன்றது ஒரு ஆப்ஷன் தான், மோஸ்ட்லி நம்ம அதை யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. 4K 60 fps ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் மட்டும்தான் 4Kல யூஸ் பண்ணுவீங்க. மிச்சபடி நார்மலாக 1080 60 fps தான். ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செல்ஃபியில் 1080 60 fps வரைக்கும் வீடியோன்றது எடுத்துக்க முடியும். இதில் ஏகப்பட்ட ஃபில்டர் மோட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிற மாதிரி, பேனரோமா, டாக்குமெண்ட்ஸ், vlog மோடெலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மூவி எஃபெக்ட், லாங் எக்ஸ்போசரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேமரா ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ டெடிக்கேட்டடாக கேமரா ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் போகிறோம். ஓகே நண்பா. அடுத்தபடியாக 4600 mAhக்கான பேட்ரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. நான் இதை போட்டு சார்ஜ் பண்ணும்போது கரெக்டாக 25 நிமிஷம் தான் நேற்று. ஏன்னா நான் முந்தானேற்று அன்பாக்ஸ் பண்ணும்போது சார்ஜ் 5% தான் இருந்துச்சு. டக்குன்னு சார்ஜை போட்டேன், வேமா பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுவும் பக்காவாக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்திங்கன்னா பக்காவாக வேலை செய்யுது. ஸோ இது வந்து இப்போ வர எல்லா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்லையுமே AMOLED டிஸ்பிளே இருந்தாலே டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் என்ன, இந்த 30,000 வரைக்கும் பட்ஜெட்டில் போட்டு வாங்கணும். ஸோ 33 34க்கு இந்த மாதிரி ஒரு தரமான ஸ்பெக்கில் கேமராவும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் குறையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
அதை நான் எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, இப்போ வந்து இது வந்து வாரண்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் சொல்கிறேன். ஐஎம்இ நம்பரை போட்டு அவங்க சைட்டில் எதுவும் செக் பண்ண முடியுதா அப்படின்றது. ஆனால் ஃபோன் வந்து புத்தம்புது கண்டிஷனில் இருக்குது. ஸோ 34-35க்கு நீங்கள் மீடியாடெக் டைமென்சிட்டியில் 1080 ப்ராசராக இருக்கட்டும், இல்லை 9000 ப்ராசராக இருக்கட்டும், அதுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்னாப் ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசர் ஸ்மார்ட் ஃபோன், அது மட்டும் இல்லாமல் பின்னாடி கொடுத்துருக்கிற 3 கேமராவுமே பார்த்திங்கன்னா புரோஜனமான கேமரா. ஏன்னா OnePlusோட 11R எடுத்துக்கோங்க, ப்ரைமரி மட்டும்தான் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சலு, மேக்ரோ 2 மெகாபிக்சலு, அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு அதே 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ள 3 சென்சார்லேயுமே பார்த்திங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா டாப் நாச் தான். உங்களுக்கு நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, Quad HD+ ரெசல்யூஷனில் இருக்கும், HDR10+ சப்போர்ட் இருக்குது. அது போக டூயல் ஸ்பீக்கர், அர்பன் கார்பனா ஏதோ ஒரு பேர் வருமே, அவங்க கூட இப்போ சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே அப்புறம் மேலே 2 பக்கமும் ஸ்பீக்கர் வரும், ரெண்டுமே ஈவனான சவுண்ட். இதில் 100% அவுட் வருதுன்னா இதுலேயும் 100% வரும். சில பேர் பார்த்திங்கன்னா ஏர்பீஸில் வந்து ஸ்பீக்கர்ன்ற வச்சுருப்பாங்க, செகண்டரி ஸ்பீக்கர். அது கொஞ்சம் இது 100%னா இது ஒரு 45-55% தான் அவுட் வரும். பட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈவனாக கேட்குது. ஸோ ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏற்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா. நான் இது வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். நான் அன்பாக்சிங் பண்ணி உங்கள்கிட்ட என்ன ஏது அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 8GB RAM, 256GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. அது போக எல்லாமே டாப் ஸ்பெக் தான். 5G பேண்டுமே பார்த்திங்கன்னா திட்ட 12 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 5Gமே எங்கள் ஏரியாவில் நான் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் எடுக்குதா இல்லையான்றதை சொல்கிறேன். MIUI 14க்கான அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் ஃபஸ்ட்டு எதை கவர் பண்ணட்டும், இல்லை கவரே பண்ண வேணாமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ இதுதான் நண்பா ஷியோமியோட 12 ப்ரோவோட என்னோட முதல் 2 நாட்களுக்கான அனுபவம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம O2 மொபைல்ஸ், ட்ரூ மொபைல்ஸோட சேனல் லிங்க் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கு காண்டாக்ட் நம்பர் கீழே தரேன். வேணுன்றவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, மேற்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு தேங்க்யூ, பை பை.